இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. உன்னை பார்த்து பேசினேன் ஃபஸ்ட் டைம் எனக்கு சத்தியமாக தெரியாது நான் ஒன்று இவ்வளோ லவ் பண்ணுவேன்னு. ஆனாலும் உன் கூட பழக ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே என் லைஃப்பில் இந்த ஒருத்தி மட்டும் போதும்னு தோண வச்சிட்டேன். இது உனக்கு ஷாக்கிங்காக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் கண்ணில் நான் அதை பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நான் ஒரு தைரியத்தோடு சொல்லிட்டேன். இது ஸ்டார்டிங்காக இல்லை எண்டிங்காக நீ தான் சொல்லணும். இதை ஏன் நான் நேரில் சொல்லாமல் லெட்டரில் சொல்கிறேன்னா, என் பர்பஸ் உன் மெமரியில் மெமரிஸாக இருக்கும். இந்த லெட்டர் நான் வச்சுருக்க போல. எனக்காக நீ எழுதி கொடுத்த லெட்டராச்சே சிவா. நீ என் கூட இல்லைனாலும் நீ கொடுத்த லெட்டரும் உன் ஃபர்ஸ்ட் சேலரியில் வாங்கி கொடுத்த மொபைலும் தான் எனக்கு ஆறுதலாக இருக்குது. நான் வேணும்னு விட்டுட்டு போகலை. நான் என்ன பண்ணாலும் சொன்னாலும் நீ கோவப்படுவேன். ஒருவேளை அந்த கோவமே என் மேலே விருப்பாயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், வெறுப்பு இருக்கிற இடத்துலலாம் கோவமே வராது. அன்பு அக்கறை இருக்கிற இடத்துல தான் கோவம் வரும். ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு. நீ சந்தோஷமாக இருக்கியா சிவா? Dream gone rolling on darling then and we're gonna under means the night since I said it built in I'm verande and we're in under means the night nan ser gillen dale neram kurdan indra pågan nan ses det var som jättepaddelam din player resa siralam காதலின் தலன்றி மீன்ஸ்தானே காவிர் கூற வரவாயே என் கேயோ என் கசரும் தால
நீ போகிறப்போ உன் மேலே அவ்வளோ கோவம். ஆனால் என் கோவம் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கும் மேலே உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒன்று கொஞ்சம் அதிகமாக லவ் பண்ணிட்டு போல. அதுதான் என் கோவத்தையும் கண்ணீராக மாற்றிருச்சு. உன்னை பார்த்து பேசணுன்னு உன்னை தேடி வருவேன். ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். எப்படி ஒன்று பேஸ் பண்ண போகிறேன்னு தெரியாமல் என் மேலே எனக்கே கோவம் வரும். சாரி. எல்லாமே டைம் தானே சிவா. அப்படி இல்லைன்னா என் கோவத்தாலையும் கண்டிப்பாலையும் நாம பிரிச்சிருக்க மாட்டோம்ல. நீ என்ன நினைக்கிறானோ? எனக்கு என்ன, என் கோபம் உனக்கு வெறுப்பா தெரியக்கூடாது. இன்னும் நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் பிரியாம இருந்தா அதுவே போதும். எனக்காக நீ எவ்வளோ தூரம் முன்னாடி வருவ? உனக்காக நான் மட்டும்தான் நான் இருக்கேன். ரெண்டு வருஷம் ஆச்சு. இன்னும் எவ்வளோ நாள் தான் இறந்து போனவங்களேன்னு நினச்சிட்டு உன்னையும் தொலைச்சிட்டு இப்படியே இருக்க போகிற? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இல்லாமல் போயிட்டா மனசளவில் ஏற்றுக்க முடியாது தான். அதுக்காக அதே இடத்துல ஃப்ரீஸாக நிற்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நமக்கு பிடிச்ச இல்லாதவங்களை நினச்சிட்டு இருக்கிறத விட நம்மளை பிடிச்சவங்களுக்காக நம்ம வாழலாம்ல. அவங்கள விலக்கி வைக்கிறது எந்த விதத்துலையும் நியாயமே இல்லைக்கா. நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீ இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் உனக்கான ஸ்பேஸை நான் கொடுத்தேன். ஆனால் நீ அதையே யோசிச்சு 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 அதுக்குள்ளே தான் போயிட்டே இருக்க. இப்படி உன்னை என்னால் பார்க்க முடியலக்கா. இந்த 2 வருஷத்தில் உன் சிவாவை நீ எவ்வளோ மிஸ் பண்ணியோ அதை விட அதிகமாக என் அக்காவை உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் இதுக்கு மேலே உன் இஷ்டம். உனக்கு என்னடா வேணும்? எதை பற்றி யோசிக்காமல் எல்லாரையும் சிரித்து சந்தோஷப்பட வச்சு அழகு பார்த்த என் அக்கா வேணும். என்னோட சண்டை போட்டு என்னை அக்கறையாக பார்த்துக்கிற என் அக்கா வேணும். எல்லாத்துக்கும் மேலே அவள் தான் எனக்கு அம்மாவாக இருந்தா. அந்த அம்மா எனக்கு வேணும். தருவியா அக்கா? நின்ற கடிகாரம் சுழலத் தொடங்கியதும் என் அவனின் நினைவுகளும் நகரத் தொடங்கியது. அவனின் அவளாய் என்னை நேசிப்பவர்களுக்காக.